வணக்கம். இன்றைய எபிசோட்ல நம்ம ஒரு பெருமை மிக்க ஒரு நபரை தான் சந்திக்க இருக்கோம். என்னோட மரபு நடை பயணங்கள் இவர் உருவாக்கிய ஆற்றுப்படைங்கிற ஒரு குழுவோட தான் அமைஞ்சது. இவரு திருச்சி பார்த்திபன். ஒரு பக்கம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா பெற்று இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, அதாவது இந்திய ஆயுத உற்பத்தி ஆலயத்துல பணியாற்றிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வரலாறு, கட்டிடக்கலை, கல்வெட்டுன்னு நம்ம கலாச்சாரத்தை உயிரோட பேச வைக்கிறாரு. அவரு நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள பற்றியும் நாம இந்த காணொளியில அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பார்த்திபன். நீங்க வணக்கம் மேடம். இங்க ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படி உங்களால பேலன்ஸ் பண்ணி இப்படி ஒரு ஹிஸ்டரி மேலயும் இவ்ளோ ஒரு காதல் இருக்கு உங்களுக்கு. அப்படியே எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி ஒர்க் பண்றேன்னு கேக்குறீங்க. இது வந்து நம்ம பேஷன் தானே. ஒர்க் பண்றது வந்து நம்மளோட பர்சனல் சம்பாத்தியத்துக்காக, அதுக்காக கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது நம்ம ஒரு மனசுக்கு நெருக்கமா ஒரு வேலை. இது நம்ம பேஷன் மாதிரி. அதனால இதுலயும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதுலயும் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து டிஃப்ரெண்ட். அந்தந்த விஷயங்கள் வந்து கரெக்டா போகணும். இதனால வேலையினால வந்து இந்த இது பாதிச்சிடக்கூடாது. நம்ம பேஷன்னால நம்ம ஒர்க் நேச்சரும் பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டுமே வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். கிடைக்கிற நேரத்துல வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம் தவிர்த்து இதுல இயங்கிட்டு இருக்கோம். இப்படிதான் எல்லாம் நம்ம அமைச்சுக்கிறது தானே. இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா எல்லாம் சின்ன வயசுல இருந்து தான். இப்படிதான் வந்துச்சுன்னு நம்ம உறுதியா எந்த புள்ளியில தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல. ம். சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா வீட்டுல கோயில்லாம் கூட்டிட்டு போவாங்க. கோயில்லாம் நம்ம வீட்டுக்கு திருச்சிக்கிட்ட திருவானைக்காவல் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு. இப்படி மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வருவோம். அப்பையில இருந்தே இந்த நம்ம கோவில், இந்த கல்ச்சர் மேல வந்து ஒரு காதல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் அப்படி படிப்படியா ஆரம்பிச்சதுதான். இப்படிதான். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாவை வந்து நம்ம நம்ம நிறைய மனிதர்களை தொடர்பு கொண்டு ஈஸியா இருக்கு. இப்ப நம்ம கூட நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், நம்ம ம். பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப முன்னாடி வந்து 2010 இந்த சமயத்துல எல்லாம் ஆர்குட் கம்யூனிட்டி இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்ல போய் மாசத்துக்கு ஒருக்க சாட் பண்ணுவோம், டேட் கொடுத்துருவோம், இந்த டேட்ல நம்ம எல்லாம் சாட் பண்ணுவோம்ட்டு. அப்பெல்லாம் ப்ரௌசிங் சென்டர்ல தான் ஒரு 3 ஹவர் 2 ஹவர் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்கெல்லாம் இந்த பொன்னியின் செல்வன் அந்த வாசகர் வட்டம், அப்புறம் உடையார் நாவல் வாசகர் வட்டம் ம். அப்படிலாம் இருந்துச்சு. அதுல நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்படி அப்புறம் ஒரு மீட்டிங்லாம் போட்டிருந்தோம். தஞ்சாவூர்ல வந்து மீட்டிங் போட்டோம். 2012 மீட்டிங்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் அதன் பிறகு என்னன்னா இந்த இடங்கள்லாம் நேரடியாக சென்று பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் கிடைச்ச நண்பர்கள், ஏன்னா எல்லா நண்பர்களுக்கும் இந்த துறையில வந்து ஆர்வம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுல என்னோட ஒத்த கற்பு நண்பர் கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சேன். தனியாவே பைக்ல போயிட்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழையறைனா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஹம், ஏன்னா பழையறைன்ற ஊரே கிடையாது. நம்ம ம். வந்து இப்ப சொல்ற பட்டீஸ்வரம், இந்த தாராசுரம் சேர்ந்த பகுதி தான் பழைய பழைய அறை. அப்புறம் அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போக ஆரம்பிச்சு, அப்புறம் அதன் பிறகு இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் வரவும் நிறைய நண்பர்கள் சம்பந்தமா கிடைச்சாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வன் அந்த நாவலை விட்டுட்டு வெளியே வந்தோம். ம். பொன்னியின் செல்வன்லயே தங்கிடக்கூடாது, எது உண்மையான வரலாறு, எது கற்பனை அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம். அப்ப பார்க்கும்போது சோழர் வரலாறு வந்து நிறைய பெருசா இருந்துச்சு. நம்ம சாஸ்திரி புக்கு, பண்டாரத்தார் புக்லாம் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து டோட்டலா வேற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சு. வரலாறு வந்து அந்த நாவல்ன்றது நம்மள சும்மா கை தூக்கி விடுறது மாதிரி. அதன் பிறகு நம்ம தான் போய் தேடிலாம் பார்க்கணும்ட்டு சோழர்கள் பத்திலாம் நிறைய தேட ஆரம்பிச்சோம். அப்புறம் நிறைய ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த புத்தக வாசிப்பு வந்து நிறைய இருந்தது. அப்புறம் கல்வெட்டுகள் தொடர்பா படிக்க ஆரம்பிச்சோம், கத்துக்க ஆரம்பிச்சோம், நிறைய வந்து பயணப்பட ஆரம்பிச்சோம். அப்புறம் இப்படி இப்படி வளர்ந்ததுதான். அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமா வந்து சோழர்கள் காலம் இல்லாம அடுத்து வேற என்னென்ன மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கும் போது பாண்டியர்கள், பல்லவர்கள் வரலாறு, அப்புறம் அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியம் எல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு சங்க இலக்கிய மன்னர்கள் அவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அதுக்கும் இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னமும் நம்ம மன்னர்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்க இந்த நிலப்பரப்புல இருந்த இந்த வேலிர்கள், அப்புறம் அந்த தொல்மாந்தர்கள்னு சொல்ற அந்த அவங்க வரைஞ்ச பாறை ஓவியங்கள், அப்புறம் இந்த பெருங்கற்கால சின்னங்கள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் இதுக்கு அடுத்து என்ன, நம்ம தமிழ் நிலம் இல்லாம வெளியே என்ன
கலாச்சாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் நம்ம வட இந்தியாக்கெல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரிசா, அப்புறம் கர்நாடகா இதெல்லாம் போக ஆரம்பிச்சு, அப்புறம் கடைசியா இப்ப லாஸ்ட் இயர் வந்து நம்ம சிந்து சமவெளி ஒரு பயணம் ம். போயிட்டு வந்தோம். குஜராத்ல இருக்கிற தோலவிரா, லோக்கல். ஏன்னா நம்ம இந்திய நாகரிகத்திலேயே வந்து ரொம்ப காலத்தால் முந்தியது சிந்து சமவெளி நாகரிகம். அங்கேயும் தான் நம்மளோட வரலாறு ஆரம்பிக்குதுன்னு நம்ம ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்லலாம். அப்புறம் அதையும் போய் பார்க்க ஆரம்பிச்சோம். அங்க என்னென்ன வரலாறு இருக்கு, நமக்கு தொடர்பான விஷயங்கள் என்னென்ன சிந்து சமவெளில இருக்கு அப்படின்னு நிறைய கட்டுரைகள்லாம் படிச்சுட்டு அந்த இடங்கள் போக ஆரம்பிச்சோம். அப்ப எப்படி இந்த மாதிரி தான் இப்ப அந்த டிராவல் போயிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலா சொல்லுவாங்க, "யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ட்டு." நீங்க வந்து நெறைய விஷயங்கள பார்த்து மகிழ்ந்தத இப்போ எங்களுக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரமாதமான வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆற்றுப்படைங்கிறத உருவாக்கியிருக்கீங்க. அது அந்த மாதிரி ஒண்ணு உருவாக்கணும்ன்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்ப நம்ம ஆற்றுப்படை குழு ஆரம்பிச்சு இப்போ 5வது வருஷம் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்ன அதுக்கு முன்னாடி என்ன குழு இருந்தது, எப்படி இயக்கணும், ஏன்னா பல குழுக்களை நம்ம இருந்து பார்த்து பக்குவப்பட்ட பிறகுதான் நம்ம ஒரு குழு ஆரம்பிச்சோம். அப்படி பல வரலாற்று குழுல இருந்து 2017 வந்து யாருமே யாரும் கேள்வி இந்த குழு மூலியமா வந்து நிறைய நடுக்கர்கள், கல்வெட்டுகள், பாறை ஓவியங்கள், செப்பேடு இதெல்லாம் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை டாக்குமெண்ட் நிறைய இதெல்லாம் பேப்பர்ல இருக்கு. அப்புறம் உழவாரம் நிறைய ஒரு 4-5 கோயில் வந்து பழைய பாட்டு கோயில் உழவாரம். அப்புறம் அந்த துணைலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். துணைலிங்கம் அது நம்ம தான் அதை கண்டுபிடிச்சி எடுத்தோம். அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் நாங்க இந்த டிராவல் பண்ணி முகநூல்ல பதிவிடும் போது எங்களையும் கூட்டிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம், முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சோம். சரி, இதை நம்ம பார்த்த இடங்கள் வந்து மற்றவங்களும் பார்க்கணும். ஏன்னா அவங்க மற்ற நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நம்ம கருத்து இருக்கும், 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுக்கலாம். வேற ஒரு இடங்களுக்கும் நம்ம சேர்ந்து போகலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு புதுசா போறதுக்கும் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து போய் நம்ம அந்த இடங்களை பார்த்து வந்து நம்ம டீட்டெயில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு பயணம் மாறும். முதல்ல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில வந்து ஒரு மரபு பயணம் போயிட்டு ஆரம்பிச்சோம். இந்த யாரும் யாருக்கு கேள்வி 180 பேருக்கு மேல பயணிச்சது. அப்புறம் அதன் பிறகு கும்பகோணம் பயணம், திருநெல்வேலி பயணம் இப்படி ஆரம்பிச்சோம். அப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம பயணத்துக்குன்னு ஒரு ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சோம். இது வந்து ஆக்சுவல் நம்ம டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு தனியா இந்த யாத்திரை தனியா ஒரு குழு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு முதல்ல சரியான பேர் நாங்க யோசிச்சிருக்கோம். அப்ப நம்ம குழுல வந்து மணிமேகலை கொங்கு கலையறிவியல் கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியர். அவங்க ஒரு கேட்ட உடனே ஒரு 10-20 நேம் செலக்ட் பண்ணாங்க. அதுல சொன்ன உடனே கேட்டீங்க அப்படின்றது இந்த ஆற்றுப்படை தான். ஏன்னா ஆற்றுப்படைனா வந்து ஆற்று பத்துதல் பயணம் சார்ந்த ஒரு சங்க இலக்கியத்துல பொருளாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, வானராற்றுப்படை, குறும்புகாற்றுப்படைன்னா இதெல்லாம் என்னன்னா, இப்ப வானராற்றுப்படைனா பாரர் வந்து வழிகாட்டு, தன்னை போல உள்ள ஒரு இன்னொரு பாணன் வந்து வறுமையில இருக்கும்போது அவன் வழிகாட்டுவான். இந்த மாதிரி இந்த ஊருக்கு போ, மன்னன் இருப்பான், அவனை நீ பாத்தீங்கன்னா உனக்கு பரிசல் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டுவான். அதான் என் பெற்ற இன்பம் பெருகை திருமூலர் சொன்ன மாதிரி அவன் வழிகாட்டுவான். அவன் அதே மாதிரி இந்த பானம் போய் பயன்படுத்துவான். அதே மாதிரிதான் நம்மளும் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள நமக்குள்ளே தேங்கிடக்கூடாது, மற்றவங்களும் தெரியும் அப்படின்னு இந்த பயணம் சார்ந்த குழுக்கு இந்த பெயர் பொருத்தமா இருக்கு. இப்படிதான் ஆரம்பிச்சோம் இந்த ஆற்றுப்படை பயணத்துக்கு. அப்புறம் ஆரம்பத்துல பயணம் சார்ந்து மட்டும் தான் இயங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதற்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த குழு மூலியமா போது மீம்ஸ் பதிவுல வந்து நான் அப்ப மீம்ஸ் வந்து நல்லா ஃபேமஸா இருக்கு, இப்பவும் இருக்கு. நம்ம சங்க இலக்கியத்தை வந்து மீம்ஸ் பதிலாம் மக்கள் ஈஸியா ஷேர் பண்ணேன். சங்க இலக்கியம் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த துறையில இருக்கிறவங்க படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க, உரைகள்லாம் இருக்கு. தமிழ் படிக்கிற மற்ற மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க, அப்போ அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மீம்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சோம். சங்க இலக்கியத்தில் இருக்க தகவல் எல்லாத்தையும், அப்புறம் கல்வெட்டு, இது மாதிரி நிறைய வரலாற்று நியூஸ் பதிவுல போடாமட்டு அது நிறைய வைரல் அது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பயணத்திலேயே வந்து புதுசா என்னென்ன பண்ணலாம், ஒரு தீம் வச்சு பண்ணலாம். ஜெனரலா ஒரு ஊருக்கு எல்லாம் பார்த்துட்டாங்க, ஒவ்வொரு தீம் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நடுகள் அது மட்டும் பார்க்கணும் அப்படின்ட்டு செங்கல் பயணம். அப்புறம் கோவில் கட்டடக்கலை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னென்ன வகைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். புதுக்கோட்டையில வந்து புதுக்கோட்டையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அது அது ஒரு பயணம்.
அப்புறம் அது பிறகு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டார் தெய்வங்கள் அவங்களையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெவ்வேறு பகுதியில இருந்து மக்கள் வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம், ஒவ்வொரு வழிபாடு. இப்ப அதெல்லாம் மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மதுரையில ஒரு நாட்டார் தெய்வம் பயணம், அது ஒரு தீமா இருக்கும். அப்புறம் சமணர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும், புதுக்கோட்டையில ஒரு பயணம். அப்புறம் அந்த ஏலூர் கோயில்னு சொல்லுவாங்க. இப்ப திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, சப்தஸ்தானம் சொல்லிட்டு. அது டெல்டாவில் உள்ள மக்களுக்கு தெரியும், மற்ற பகுதி மக்கள் தெரியணும் அப்படின்ட்டு அந்த பயணம். அப்ப சப்த விடங்கம், அது ஒரு தீம் தான். இப்படி ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு தீம் வச்சு ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்ப சமீபமா வந்து என்னன்னா, போன வருஷம் 24 புத்தாண்டுல ஒரு எண்ணம் தோணுச்சு. நம்ம ஒரு ரீமேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. திடீர்னு கும்பலா 29ஆம் தேதி தோணுச்சு. டிசம்பர் 29ஆம் தேதி சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நம்ம ரீமேரேஜ் கட் பண்ணக்கூடாது. அந்த 2 நாள்லயே வந்து ஒரு 18 கட்டுரை கட்டுன்னு எல்லாமே கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே பேராசிரியர், எல்லாம் டாக்டரேட் வாங்க, ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே கேட்டோடனே உடனே எடுத்துட்டாங்க. டக்கு டக்குன்னு உட்காந்து அன்னைக்கு ஒரு நாள்ல உட்காந்துட்டு லீவ் போட்டு உட்காந்து நல்லா டிசைன் நம்ம நடராஜ் பிரபா எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டெடிக்கேட்டா ஒர்க் பண்ணி குறைகளை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மேகசின் உடனே அதை பிடிஎஃப் ஷேர் பண்ணோம். அப்புறம் நிறைய டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 6வது 7வது வயசுலாம் வந்து நல்லா நிறைய தொல்லியல் சாதனைகள்லாம் இந்த பிடிஎஃப் வர ஆரம்பிச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அனுப்புவாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து என்ன யாரும் தெரியாது, ஃபார்வர்ட் பண்ணி இது நல்லா இருக்கு படிங்க அப்படின்னு நான் என்கிட்டே அனுப்புவாங்க. சூப்பர்ங்கன்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து மாசத்துக்குள்ள ஒரு ஹாப்பி தானே. நம்ம ஒரு விஷயம் அனுப்புறோம், அது எங்கெங்கேயோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கிட்டே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இது நல்லா இருக்கு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கிட்டே அனுப்புறது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை ரசிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு 9th 10th இஷ்யூ வரும்போது வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது புக்கா வெளியிடுங்க. சில ஏஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து எங்க பிடிஎஃப்லாம் வாசிக்க வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு, கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, புக்கா கொடுத்தீங்கன்னா நான் நல்லா படிப்பேன், எல்லாருக்கும் போகும். ஆமா, ஒரு லைப்ரரியில கூட நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு நானே இப்ப இந்த 25ல இருந்து அதை நம்ம அச்சிதெல்லாம் பண்ணணும். அதை ஒரு காலாண்டு மாதிரி வருஷத்துக்கு 4 இஷ்யூ, 4 புக்கு கொடுப்பாங்க. ஒரு புக்கு கொடுத்தாச்சு, 2வது புக் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது ஏப்ரல்லே கொடுத்துருக்கணும். இது கலர் பிரிண்ட் இந்த வாட்டி வர்றதுனால நிறைய ஒர்க் பண்ணிருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் தாமதம் ஆகும். அடுத்த இதுல இருந்து நம்ம கரெக்டா ரேட் வச்சுக்கணும். அடுத்தடுத்து முயற்சி அப்படியே இத ப்ரெஸ்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த லெவல் கொண்டு போகணும். வெறுமனே புக்கா போடாம ஐஎஸ்பிஎன் நம்பர்லாம் வாங்கி ஒரு ஆய்வு பயிற்சி எழுதிடுவாங்க. இப்ப ஃபாரின் ஜேர்னல்லாம் எப்படி நம்ம பண்றோம் அந்த மாதிரி பண்ணணும்ட்டு ஒரு முயற்சியில ஃபர்ஸ்ட் முதல் வருஷம் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களே நமக்கு கிடையாது. விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணோம். 2வது வருஷம் வந்து ஒரு புக்கு வெளியிட வளர்த்து இருந்திருக்கோம். அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பதிப்பகம் அந்த மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் இருக்கு. அது அடுத்தடுத்து நம்ம செயல்படும். உங்களோட எல்லா எண்ணங்களும் இன்னும் நல்லா மேல் மேல் வளரணும்ட்டு வாழ்த்துக்கள். இப்ப நீங்க நன்றிங்க. இத தவிர நீங்க நெறைய புக்ஸும் எழுதியிருக்கீங்க. அதுல ப்ரிடாமினன்ட்டா நான் பார்த்தது வந்து நீங்க 2 புக்கு இதுலயே நடுக்கல்கள் பத்தியே எழுதியிருக்கீங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது, நடுக்கல் பத்தி எழுதணுன்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா நீங்க அ கல்லாகி போனவர்கள்லாம் நான் வாங்கி கூட பார்த்தேன். அதுல அவ்ளோ ரிசர்ச் பண்ணி, எவ்வளவோ விஷயங்கள், புது விஷயங்கள நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த முக்கியமான நடுக்கற்கள் அத பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு நடுக்கல்னா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா, நெறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம நாட்ல பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு கல்ல பார்த்தாலும் அது ஒரு தெய்வமா வணங்குறோம். பட் அது நடுக்கல்லா இல்ல வேற ஏதேன்னு அ சிறிய தெய்வங்கள்கா அப்படின்ட்டுலாம் தெரியல நெறைய பேருக்கு. சோ அத பத்தியும் எங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நடுக்கல்னா என்னன்னு தெரியல, அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா நான் இந்த வரலாற்று துறையில வந்து ஆர்வம் காரணம் வரும்போது எனக்கும் நடுக்கல் பத்தி என்னன்னே தெரிஞ்சிருக்காது, சுத்தமா எனக்கு தெரியல. ஆம், கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஆர்வம் வர ஆரம்பிச்சு. முதல்ல நடுக்கல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடுக்கல்னா என்ன, அது அந்த அந்த சொல்லிலேயே இருக்கு, நட்டக்கல். ஒரு கல்லை வந்து நடுறது, தெய்வ நிலைக்கு. இப்ப எப்படி நம்ம கோயில வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றோம், ம், ஒரு விஷ்ணு சிலையை பிரதிஷ்டை பண்றோம், ம், நிலைநிறுத்துறோம்ல, அதே தான் நடுக்கலுக்கு அது மாதிரிதான். அந்த நடுக்கலுக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்கு. ம், எப்படி வந்து இப்ப எப்படி நம்ம ஒரு சாமி சிலையை வந்து லிங்காபரணம் பண்ணும்போது என்னென்ன ஆகமம் மகுடாகமம் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம்ல, அந்த மாதிரி நடுக்கலுக்கும் வந்து
ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து நடுகள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த இலக்கணத்தை வந்து தொல்காப்பியம் சொல்லுது. ம். தொல்காப்பியமே ஒரு இலக்கண நூல் தானே. அதுவும் சொல்லுது நடுகள் வந்து என்னென்ன இலக்கணம்னு வகுக்குது. முதல்ல நடுகள்னா என்ன, நடுகள் யாருக்கு எழுப்புவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு, நமக்காக இல்லாம மத்தவங்களுக்காக இறந்து போறது, இல்ல ஏதோ ஒண்ணு பெருசா சாதிச்சிருக்கிறது. ஒரு குழுவா ஏதோ சண்டைக்கு போகும்போது அந்த சண்டையில இப்போ ஒரு போர் வந்தா இல்ல நிறைய பேர் செத்து போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 பேர் இறந்து போவாங்க. அதுல வந்து எவன் பெருசா வீரம் கட்டுறானோ, ஒரு உதாரணத்துக்கு அவன் ஒரு இப்ப நம்ம இவர் கருணாகர தொண்டைமான் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் மேல வந்து கல்கெட்டு பரணி பாடியிருக்காங்க. ஏன்னா அவர் கலிங்கம் போர்ல வந்து 1000 யானையை கைப்பற்றிருக்காரு. அவரும் ஒரு போருக்கு போறாரு, தளபதி தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 1000 யானையை வந்து கைப்பற்றாரு. 1000 யானையில எத்தனை யானையை கொண்டிருப்பாங்க, எத்தனை யானையை போர்ல ஜெயிச்சு கொண்டு வந்திருப்பாருன்றது தெரியல. ஆனா 1000 யானையை கைப்பற்றுறவங்க மேலதான் பரணி இலக்கியம் பாடுவாங்க. அதனாலதான் வந்து அவர் மேல கலிங்கத்து பரணி பாடியிருக்காங்க. அப்ப என்னன்னா மத்தவங்களோட அவர் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்காரு. அதனாலதான் இன்னமும் வரைக்கும் அவர் மேல இலக்கியம் பாடிக்கிறா நம்ம அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் நம்ம வந்து. அப்போ ஒருத்தர் ஏதோ பெருசா சாதிச்சிருக்கான்ல. ம். அந்த மாதிரிதான் வந்து என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து அவன் உயிர் விட்டுருக்கான். அப்ப ம். அவனை வந்து நம்ம வழி வழியா வந்து அவனை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவனோட உருவத்தை வந்து கல்லுல பொறிக்கிறாங்க. இப்ப எல்லா கல்லுலையும் நம்மளால செலவழிக்க முடியாது. அந்த நல்லா ஹை குவாலிட்டி கிரானைட்டா இருக்கணும். ம். தேஞ்சு போகாம சொரி சொரி இந்த கல் இல்லாம நல்ல குவாலிட்டியான கிரானைட் இருந்தாதான் அதுல வந்து உருவத்தை வந்து நம்மளால ஏற்படுத்த முடியும். அப்ப அந்த கல்லை தேர்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ மலை இருக்கும், மலைகள்ல ஏறி இறங்கி அந்த மலையில இருந்து வெட்டி அந்த ஒரு நடுகல்ல ஒரு நடுக்குள்ள கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 டன் இருக்கும். 1 டன் 2 டன் இருக்கும். 1000 கிலோ 2000 கிலோ மலையில இருந்து ஒருத்தவங்க அந்த சிலையை இழுத்துட்டு வராங்க அப்படின்னா வந்து குறைஞ்சது 20 கராச்சி தேவைப்பட்டிருக்கும். அந்த 20 பேரும் சேர்ந்து அந்த கல்லை கொண்டு வந்து அப்புறம் சிற்பியை தேடணும். அவன் அந்த ஊர்ல இருக்க மாட்டான், வேற ஏதோ ஒரு நல்ல சிற்பியா இருப்பான், அவனை அங்கேருந்து கூட்டு வந்து அவனுக்கு ஒரு சேலரி கொடுத்து அப்புறம் அந்த அவன் வீரன் எதுக்காக இறந்து போனான் அப்படின்னு அந்த பேர்லாம் பொறிக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னன்னா அந்த செத்து போனா ஏதோ சாதிச்சிருக்கான் பெருசா. அப்ப அவனை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்காக எழுப்பப்பட்டதுதான் இந்த நடுக்கற்கள் தான். இந்த நடுக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இப்ப சேவல் சண்டையில ஆடுகளம் படம் பார்த்தீங்களா, அந்த சேவல் சண்டை நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல வந்து ஒரு 3 நடுக்கர்கள், கோயில் நடுக்கல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. ம். ஆஹ் அந்த கோழி சண்டை நடக்கும் பாத்தீங்களா, சேவல் சேவல் சண்டை. அதுல ஒரு சண்டை கோழி வந்து இறந்து போயிருக்கு. அந்த சேவலுக்கு நடுகள் வச்சிருக்காங்க. அந்த சேவலுக்கு சேவல்னா பேரும் குரு. வச்சிருக்காங்க, கொற்றி. ம். ஆமா, அந்த சேவலுக்கு பேரும் இருக்கு, கொற்றி. கொற்றின்னு ஒரு சேவல் வந்து மேச்சேரின்ற ஊர்ல வந்த சண்டையில வந்து இறந்து போகுது. அப்போ அந்த சேவலோட ஓனருக்கு வந்து தாங்கிக்க முடியல, ஐயோ இறந்து போச்சு அப்படின்ட்டு அந்த சேவலுக்கு ஒரு நடுகள் எழுப்பியிருக்காங்க. அதை சாமியா கும்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது அந்த சேவல் வந்து அவனுக்காக செத்து போகுது, அந்த ம். சண்டை போட்டு இறந்து போகுதுல்ல. அப்ப அந்த சேவல் ஞாபகம் ஒரு நடுகள் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாய்க்கு நடுகள் வச்சிருக்காங்க. ம். எடுத்த வாய் நத்தம்னு சொல்லிட்டு செங்கம் பகுதியில் ஒரு நடுகள் இருக்கு. என்னன்னா வந்து ஒரு குழு வந்து இந்த ஆணிரைனா இந்த ஆடு மாடுகள் இதை வந்து கலந்துட்டு போயிடுறாங்க. அப்போ அதை எதிர்த்து ஒரு வீரன் போறான். அந்த வீரனோட சேர்ந்து இந்த நாயும் போகுது. அந்த நாய்க்கு வந்து கோவீவன் சொல்லிட்டு பேரு. ம். அந்த நாயும் என்ன சண்டையில இறந்து போகுது. அந்த நாயை கொண்டுடுறாங்க, அந்த சண்டைக்கு போனவனையும் கொண்டுடுறாங்க. ம். அந்த 2 பேரும் நடுகள் வைக்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்றாங்க. என்னன்னா வந்து பல்லவராட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு ஆணிரை கவுண்டல் போர் நடக்குது. அங்க வந்து தொழுப்பூசல்னு சொல்லுவாங்க. தொழுவம் தான் தொழுன்னு மாறினது. அந்த தொழுவம்னா நம்ம பட்டி சொல்லுவோம்ல, ஆடு மாடு இருக்கிற பட்டி இருக்குல்ல, அததான் தொழுவம் சொல்லுவோம். அதுதான் அப்படியே மாதிரி தொழுப்பூசல் அப்படின்னு வந்தது. அந்த பூசல்ல வந்து இறந்து போறான். அந்த வீரோட சேர்த்து இந்த நாயும் இறந்து போகுதுன்ட்டு அந்த நாயையும் அவங்க வந்து ஏன்னா அவங்க கூடயே இருக்கு, நம்ம டொமஸ்டிக் அனிமல்ல. ஆஹ் அவங்க அவங்க சொந்தக்காரங்க அந்த இழப்பை தாங்கிக்க முடியல, அந்த நாய்க்கு நடுவில் எழுப்புறாங்க. ம். இந்த மாதிரி விலங்குகளுக்கு நடுவில் எழுப்பி இருந்திருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சண்டையில இறந்து போற வீரர்கள்னு சொல்றது. அப்புறம் சூசைட் பண்ணிக்கிறது. அதை வந்து அரிகண்டம் நவகண்டம்னு சொல்றது. அரிகண்டம்னா தலையை வந்து ஒரே வீச்சுல அவங்க தலையை அவங்களே அறுத்துக்கிறது. நவகண்டம்னா 9 உறுப்பை வந்து உடம்புல வெட்டிடுறது. என்னென்ன கால் கட்டை விரல், கை விரல், அப்புறம் இடுப்பு சதை, மூக்கு, காது, கண்ணு, இதெல்லாம் வெட்டிட்டு கடைசியா தலையை அறுத்துறது. அப்போ இப்படி அறுத்துக்கிற ஒருத்தனுக்கு மனதைரியம், எவ்வளவு மனதைரியம் இருக்கணும். நம்ம உங்க கையில இப்ப ஒரு அருவா கொடுத்து வெட்டிக்கிறேன் வெட்டிக்கோமா, நம்ம எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு தைரியம் வேணும். இது வந்து கண்டிப்பா இது நம்மளால ஏற்றுக்க முடியாத இது ஒரு முட்டாள்தனம் தான். அன்னைக்கு வந்து அது நியாயமா இருந்தது. இன்னைக்கு இன்னைக்கு நம்மளோட பார்வையில வந்து
ஒருத்தன் இறந்து போறான், சூசைட் பண்ணிக்கிறான்றது நம்ம சட்டப்படி குற்றம். நம்ம யாரும் ஆதரிக்க போறது இல்ல. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் செஞ்சிருக்கான். அவன் ஏன் இப்ப அவனுக்கு எதுக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னா, அவன் அவனுக்காக சாகல. ஒரு மன்னருக்காக, மன்னருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நல்லது நடக்கும் அப்படின்னு இறந்து போயிருக்கான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இந்த கோவில் தேர் திடீர்னு அங்க நின்றோம். இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருக்கிற திருவாரூர் தேர் ஹைட்ராலிக் வச்சு மூவ் பண்றோம். அவ்வளோ பிரேக் இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கிற தேரே வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. அங்கங்க போய் முட்டிக்கு நின்னுக்குது. அதன் பிறகு ரொம்ப போராட்டம் பண்றோம். அப்ப அன்னைக்கு வந்து எந்த ஒரு நவீன வசதி இல்லாத காலத்துல தேர் எங்கெங்க போய் நின்னுக்கும், முட்டிக்கும். அப்ப அந்த தேர் வந்து ஒழுங்கா ஓடணும் அப்படின்ட்டு ஒரு தலையை அவனே அறுத்துக்குவான், நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்குவான். இந்த மாதிரி நிறைய வந்து உயிர் பலி கொடுத்தவங்களுக்கு நடுகள் வச்சிருக்காங்க. இதுதான் நடுகளோட காரணம். அப்புறம் நினைவுகள் இருக்கு. நினைவுனா வந்து அஹ், இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா மேஜர் சரவணன் கார்கில் போர்ல இறந்து போனாரு 1999. ம், அவரோட அவர் இறந்தது காஷ்மீர்ல. ஆனா ம், அவரோட சூபி, அவரோட அவரோட இந்த கண்ணு மாதிரி இருக்கும் கண்ணு, அப்புறம் அவரோட ம், கேப், அது மாதிரி ஒரு ரிப்ளிகா செஞ்சு திருச்சியில வந்து வச்சிருக்காங்க. அவர் நினைவா. இது நினைவுகள். இப்ப நம்ம ம், தலைவர்கள்லாம் இறந்து போறாங்களே, ம், இவரு நம்ம கலைஞர், ஜெயலலிதா, நேரு, காமராஜர் இறந்து போறாருல, அவங்க இறந்தது, அவங்க பரியல் இருக்குது ஒரு இடத்துல. ம், ஆனா ஊருக்கு முழுக்க சிலைகள் இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா ம், ஏதோ ஒரு வகையில அவங்க நினைவுபடுத்தணும். வருஷம் வருஷம் அவங்க பிறந்த நாள், அவங்க இறந்த நாள்ல வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ம், அப்படின்னு சொல்லிட்டு சிலையை ஏற்படுத்துறாங்கல்ல. இது நினைவுகள். இது ஒரு நினைவு. இது வந்து எப்போ நினைவுகள். இது வந்து எப்படின்னா சண்டையில போய் இறந்திருக்க மாட்டாங்க, ம், சூசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஏதோ செஞ்சிருப்பாங்க பெருசா. ம், இப்ப இந்த மாதிரி பழங்காலத்துல நம்ம மன்னன் சிலைகள்லாம் வந்து கோயில்ல வச்சிருப்பாங்க. அதாவது ம், ராஜராஜனோட சிலை இதெல்லாம். ஏன்னா வந்து அவர் ஒரு பெரிய கிங். அப்ப ஆமா. அவர் வந்து வர வர தலைமுறைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரோட சிலைகளை வந்து அங்கங்க வச்சிருப்பாங்க. ம். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு நடுகள் மாதிரி தான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய நடுகள் இருக்கு. சோ இப்போ இதுல எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இப்போ ஹிஸ்டரினாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹிஸ் ஸ்டோரி. ஏதோ ஒரு ராஜாவோடத பத்தி ஆவணப்படுத்துறது தான் ஹிஸ்டரி அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு ராஜாவை பத்தி மட்டும் இல்லாம ஒரு காமன் பர்சனை கூட நம்ம வந்து எப்படி போற்றி இருக்கோம் அப்படிங்கிறது இந்த நடுக்கல்கள் மூலமா தெரியுது. சோ இப்போ நீங்க இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கா இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கா இது மாதிரி நடுக்கற்கள்? இது வந்து இந்த இறந்தவங்களை நினைவுபடுத்துன்றது உலகம் முழுக்க இருக்கு. ம், எகிப்துல மம்மிலாம் இருக்குல்ல, ம், ஆஹ் ஏன் அதை ஏற்படுத்துனாங்க? அந்த ம், மன்னர் நினைவா வந்து ஒரு பிரமிடை கட்டுறது. அப்புறம் ம், மாயன்ஸ் அவங்களோட நாகரிகம், மினோவான்ஸ் ஒரு குழு இருக்கு, ம், அவங்களோட இது கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நடுகை இல்லாத ஊரே கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்கு. நாங்க அந்த குஜராத் சிந்து சமவெளி பயணம் போகும்போது பாத்தீங்கன்னா குஜராத்லயும் நடுகள் அங்கங்க வச்சிருக்காங்க. ம், இப்படி வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களை வந்து நம்ம நினைவு கூறணும் அப்படின்ட்டு அந்த வழக்கம் வந்து எல்லா மனிதர்கள்ட்டையுமே இருந்திருக்கு. நம்மள்கிட்ட ம், கொஞ்சம் சவுத் இந்தியான்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரால வந்து இதோட இந்த இந்த கல்ட்டு நிறைய இருக்கு. அவ்வளவு அது அப்படி நம்ம சொல்ல முடியும். உலகம் முழுக்க இது இருக்கு. நம்ம கிட்ட அதிகமா இருந்திருக்கு ம். அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ இப்போ ஒரு புதுசா நாங்க ஒரு நடுக்கல் பாக்குறோம் அப்படின்னாக்கா, புதுசா பாக்குறவங்க அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ அந்த கல்லுல இருக்கிற கதை எங்களுக்கு தெரியணும்னா எப்படி நாங்க அத தெரிஞ்சுக்குவோம்? இது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க எப்படி வழி அப்படின்னா, இப்ப தொண்டை மண்டலம் பகுதியெல்லாம் போனோம்னா வேடியப்பன் சொன்னால் நடுகள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ம், வேடியப்பன் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுக்குவாங்க. ஏன் அப்படி வேடியப்பன் காமன் நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம தாத்தா பேர் வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ம், தாத்தாக்கு தாத்தா வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஒரு 5 தலைமுறை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ம். முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன பேர் நமக்கு தெரியும்? தெரியாது. தெரியாது. இப்ப என்னன்னா, இப்ப நிறைய நடுகள்ல வந்து எழுத்து இருக்கும். ம், யாரும் நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழுத்தே இல்லாத நடுகளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்? அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த தொண்டை மண்டல பகுதி எல்லாமே வந்து நடுகள் கோயில், நடுகள் வழிபாட்டுல இருக்க எல்லாமே வேடியப்பன் சொல்லி ஒரே இதுல சொல்லுவாங்க. வேடியப்பன். ம், டெல்டா பக்கத்து வந்தோம்னா கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பசாமி அப்படின்னு இந்த கும்புற எல்லாமே நடுகள் மாதிரி தான் இருக்கும். இப்ப இங்க இருக்க இங்க மேலப்பலூர்ல ஒரு அரிகண்ட சிலை இருக்கு. அதை பாத்தீங்கன்னா சாபாங்கருப்பு அப்படின்னு சொல்லி கருப்பசாமி தான் கும்பிட்டு இருக்காங்க. ம், அப்புறம் திருச்சியில இனாங்குளத்தூர்கிட்ட இருக்கு கருப்பசாமி தான் கும்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க. வெள்ளியார் இப்படிலாம் சொல்லிக்குவாங்க. ம், அதை வச்சு நம்ம இது நடுகளா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு கல்வெட்டு தான் மெயின். இப்ப கல்வெட்டுலயே வந்து அந்த இறந்து போனவன் யாரு, அவன் என்ன குலத்தை சேர்ந்தவன், எதனால அவன் எந்த போர்ல போய் அவன் இறந்து போனான் அப்படின்னு ம். முதற்கொண்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
சோ இப்போ இத பத்தி நீங்க 2 புக்கு குடுத்திருக்கீங்க, எழுதியிருக்கீங்க ஆல்ரெடி. இப்ப அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்டின்னாக்கா எப்படி பண்ணலாம்? நீங்க வேற என்ன புக்ஸ் எழுதியிருக்கீங்க? நெறைய கட்டுரைகள் தான் நான் படிச்சிருக்கேன் உங்களது. பட் புக்ஸுங்கும்போது அது எப்படி வாங்க முடியும்னு சொன்னீங்கன்னா, நேயர்களும் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நடிகள் தொடர்பா வந்து 2 புக் எழுதியிருக்கேன். ஒண்ணு கல்லாகி போனவர்கள். அது வந்து அமேசான்ல கிடைக்குது. அது எப்படின்னா நடிகள் குறித்த ஒரு எளிமையான அறிமுக நூல் மாரி. ம். நடிகள்னா என்ன? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் 2 பேரும். ம். அதே விஷயங்கள் தான் அதுல இருக்கும். நீங்க சொன்ன டாபிக் தான் அதுலயும் இருக்கும். எளிதா புரிஞ்சுக்கிற மாரி. ஏன்னா நடிகர்கள் தான் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 5000, 10,000 இருக்கும். நம்ம ம். அவ்வளவும் நம்ம புக் எழுதணும்னா முடியாது. வர முடியாது. அதுல எது ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி எழுதுனது கல்லாகி போனது. அடுத்து ம். சோழ நாட்டின் நடுகர்கள்னு இப்ப ரீசெண்டா இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுல ம். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, சோழ நாட்டுல வந்து நடுகல் வழிபாடு கம்மி தான். ஏன்னா இங்க வந்து ஃபுல்லாவே மருத நிலம் உங்களுக்கு. மருத ம். நிலம்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் இங்க. ம். இப்ப இப்ப நம்ம 5 திணை சொல்றோம் பார்த்தீங்களா? சங்க இலக்கியத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், ம். பாலைன்னு ம். சொல்றோம்ல. ம். இப்ப ஆ. குறிஞ்சினா வந்து மலை கரெக்ட். மலை சார்ந்த பகுதி. மலை. முல்லைன்றது காடு சார்ந்த பகுதி. ம். அப்புறம் மருதம்ன்றது அக்ரிகல்ச்சரல் லேண்ட். நெய்தல்ன்றது ம். கடல் சார்ந்தது. பாலைன்றது நம்ம இதுல பாலை நம்ம இதுல கிடையாது. திணை திருந்தால் பாலைம்பாங்க. இது ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப் இருக்கு. இப்ப எந்த பகுதி நடுகள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னா, முல்லை நிலம் சொல்றோம்ல. காடும் சார்ந்த பகுதி. ஏன் அங்க ம். அதிகமா கிடைக்குதுன்னா, அங்க வந்து நெறைய இந்த புலிய குத்தி செத்து போவாங்க. ம். மேய்ச்சல் சமூகம் நெறைய இருக்கும். இப்ப ஆடு மாடுலாம் வந்து மேய்க்கிறதுக்கு காடு இருக்க பகுதியில தான் நெறைய ஆடு மாடு மேயும். அப்போ அந்த ஆட வந்து திருடிட்டு போறதுக்கு ஒரு ஒரு குழு வரும். அது வந்து வெச்சி போர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ம். அந்த ஆட்ட திருடிட்டு போனத மீட்டு வர்றதுக்கு வந்து கரந்தை போர்ன்னு பேரு. இங்க அடிக்கடி சண்டை நடக்கும். ம். அதுல நெறைய பேர் இறந்து போவாங்க. அவங்களும் நடுகள் நெறைய இருக்கு. ஆனா சோழ நாடுன்னு சொல்ற இந்த மருதநில பகுதியில இந்த மாரி வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் உங்களுக்கு. ம். நெறைய முன்னாடியே வந்து சிவிலைஸ்ட் ஆயிட்டாங்க. அதனால வந்து இங்க வந்து ஆடு மாடு திருடுறதுக்கு இதுக்கெல்லாம் இங்க வந்து அந்த வேலைகள் இல்ல. அதனால வந்து இந்த பகுதியில வந்து அந்த மாரி நடுக்கற்கள் வந்து கம்மியா கிடைக்கும். நடுகள் இங்க ரொம்ப கம்மி தான். அப்ப என்னன்னா சோழ நாடுன்னு சொல்ற இந்த பகுதிகள்ல சோழன் பூர்வப்பட்டயம்னு ஒரு நூல் இருக்கு. அது வந்து சோழ நாட்டு எல்லைகள் எதுன்னு சொல்லுது. நம்ம இன்னைக்கு இருக்க திருச்சி மாவட்டம் ஃபுல்லா, டெல்டா ஃபுல்லா, கரூர்ல வந்து மேற்கே உள்ள பகுதி, புதுக்கோட்டையில மேற்கே இருக்கிறது, சேலம் நாமக்கல்ல கொஞ்சம் பகுதி. இது சேர்த்தது தான் வந்து சோழ நாடுன்னு சொல்லிட்டு அந்த நூல் சொல்லுது. இப்ப நம்ம ராஜராஜன் காலத்துல வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடே சோழ நாடு தான். இந்த சோழ நாடுன்னு சொல்ற பகுதியில வந்து நடுகள் வழிபாடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு மற்ற பகுதியை காட்டிலும். அந்த நடுக்கர்களை வந்து தேடி போய் இந்த புக்ல வந்து ஆவணப்படுத்தியிருக்கேன். இந்த புக்ல என்ன இன்னொரு ஸ்பெஷல்னா இந்த ஜிபிஎஸ் ஜியோ டேக் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்ப ஒவ்வொரு நடுகளும் பார்த்தோம்னா வயல்ல கிடக்கும், ஒரு காட்டுல கிடக்கும். நார்மலா போனா நமக்கு அதை கண்டுபிடிக்கவே நான் ஒரு நாளைக்கு ஒரு கஷ்டம். நடுகள் தான் போய் பார்க்க போயிருக்கேன். கஷ்டம். திருச்சியில இருந்து நம்ம மயிலாடுதுறை வரைக்கும் போறோம், பைக்கிலேயே போறோம். அது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு அந்த ஒரு நடுகள் பார்க்கறதுக்கு செலவு பண்ணி போயிட்டு வரோம். அந்த நடுகள் இல்ல அங்க காணா போச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்? பெரிய சில பேருக்கு ஏமாற்றம். நடுகள் என்னன்னே தெரியாது. என்ன நடுகள் என்னன்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கு புரிய வச்சு அதை தேடி அலையிறோம்ல. அப்ப என்ன ஒரு யோசனை வந்துச்சு. சரி நம்ம இதை ஜியோ டேக் பண்ணோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஜியோ டேக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் அது நம்ம புக்லயே அதை கொடுத்தோம்னா எப்படியும் புக்கை பார்த்து நிறைய பேர் போய் போகணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு அது கியூஆர் கோடு மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ யாருனாலும் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துக்கு நேராவே போய்க்கலாம். அந்த மாதிரி இந்த புக் எழுதியிருக்கேன். இது வந்து என்சிபிஹெச்ல வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கொடுத்தோம்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். உங்கள எப்படி கான்டாக்ட் பண்றது? Facebook அதெல்லாம் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. நானு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். சோ தட் யார் இருந்தாலும் உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபேஸ்புக்ல இருக்கும். இல்லைன்னா நான் அந்த ஒரு லிங்க் அனுப்புறேன். இது கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ம். ஃபார்ம் லிங்க் அனுப்புறேன். அதுல ஓகே. போய் நீங்க உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க அதுலயே அட்ரஸ் இருக்கும், பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்கும். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஓகே. சூப்பர். நடுகற்கள் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணியிருக்கோம் இப்போ. அது இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க 2 புக் எழுதியிருக்கீங்கன்னா, அவ்ளோ ஆழமான விஷயங்கள் இருக்குன்ட்டு அதிலேயே தெரியுது. சோ நம்ம மேலும் இத தொடரலாம். அ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, இன்னும் டீப்பா நம்ம நடுகற்கள் பத்தி படிக்கணும். கண்டிப்பா நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அதை பத்தி நம்ம நிறைய நம்ம பேசுவோம். நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். டெஃபினெட்லி. உங்க டைம் குடுத்ததுக்கு மிக்க நன்றி பார்த்திபன்.